வெல்கம் டு மினி ஃபுட்ஸ் ஜெய்சிங். எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி ரொம்ப எளிமையான முறையில் கிறிஸ்பியான டேஸ்டியான சீஸ் பால்ஸ் வந்துட்டு வீட்டிலையே எப்படி செய்யலாம் அப்படின்னு தாங்க பார்க்க போகிறோம். இந்த சீஸ் பால்ஸ் வந்துட்டு வெளியில் நல்ல கிறிஸ்பியாக இருக்கும், உள்ளக்க ரொம்ப சாஃப்டாக இருக்கும். நம்ம வச்சிருக்கிற சீஸ் எல்லாம் அப்படியே மெல்ட் ஆகி எவ்வளோ சூப்பராக வந்திருக்குதுன்னு பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம மினி ஃபுட்ஸ் ஜெய்சிங் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கும் மேலே இருக்கிற ஆளுங்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வந்து சேரும். இப்போ 3 மீடியம் சைஸ் பொட்டேட்டோஸ் வந்துட்டு அவிச்சு ஆற வச்சு எடுத்துருக்கிறேன். இதை வந்துட்டு நல்லா நம்ம மசிச்சு எடுத்துக்கலாம். நல்லா ஈவனாக வர்ற மாதிரி எல்லா பீசஸையுமே மசிச்சு எடுத்துக்கோங்க. இந்த உருளைக்கிழங்க நல்லா மசிச்சு எடுத்தாச்சு. இப்போ இதில் நம்ம 1/2 கப் அளவுக்கு ஸ்வீட் கார்ன் வந்துட்டு சேர்த்துக்கலாம். வேக வைக்க வேண்டிய தேவையில்லைங்க, அப்படியே சேர்த்துக்கலாம். 1 கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தழை சின்னதாக நறுக்குனதை சேர்த்துக்கிடுவோம். இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க, உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ப சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் சேர்த்துக்கிறோம். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுறலாம். இதே போல் நம்ம சேர்த்த சில்லி பவுடர் எல்லாம் நல்லா ஈவனாக கலக்கிற மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நம்ம சீஸ் துருவ ஆரம்பிச்சிடலாம். இதே போல் தேவையான அளவு சீஸ் துருவி எடுத்துக்கோங்க. நான் இன்னைக்கு மொசரல்லா சீஸ் எடுத்துருக்கிறேன். இப்போ ஒரு பவுலில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு எடுத்து அதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்ல திக்கான பேஸ்ட்டாக பைண்டிங்காக கலந்து வச்சிடலாம். நம்ம கலந்து வச்சிருக்கிற உருளைக்கிழங்கு மசாலாவை இது போல் பால் மாதிரி பிடிச்சிக்குங்க. இது போல் உருண்டை பிடிச்சி எடுத்துட்டு கையில் வச்சு இது போல் அழுத்தம் கொடுத்துக்குங்க. இப்போ இதில் ஊடால நம்ம துருவி வச்சிருக்கிற சீஸ் வந்துட்டு கொஞ்சமாக எடுத்து வச்சுக்கலாம். வச்சுட்டு எல்லா பக்கமும் மூடுற மாதிரி கவர் பண்ணி இதை வந்துட்டு நல்லா ஒரு உருண்டையாக பிடிச்சி எடுத்துக்கிடுவோம். இதே போல் எல்லா உருளைக்கிழங்கு மசாலாவுமே நமக்கு தேவையான அளவில் உருண்டை பிடிச்சி அதுக்கு நடுவில் சீஸ் வச்சு ரெடி பண்ணி எடுத்துக்கிடலாம். இப்போ அந்த உருளைக்கிழங்கு உருண்டைகளை அந்த மைதா பேட்டரில் முக்கிக்கிடுவோம். இதே போல் ஈவனாக முக்கி எடுத்து பிரெட் கிரம்ஸில் போட்டு எடுத்துக்கலாங்க. நான் இன்றைக்கி ரஸ்க்கு தான் பவுடர் பண்ணி எடுத்துருக்கிறேன். நீங்கள் பிரெட் கிரம்ஸ் இல்லாட்டினா இதே போல் ரஸ்க்கு வந்துட்டு பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. இதே போல் எல்லாத்தையுமே ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ அடுப்பில் பாத்திரம் வச்சு எண்ணெய் சூடானதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற சீஸ் பாலை வந்துட்டு எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேமில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. எல்லா பக்கமும் ஈவனாக வெந்து வர்றதுக்காண்டி இதே போல் கரண்டியால் அப்பப்போ திருப்பி கொடுத்துக்குங்க. இந்த அளவுக்கு வெந்தால் போதுங்க. இதே போல் கோல்டன் ப்ரௌன் கலர் வந்தோடனே எடுத்துடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே போல் சிம்பிளான வீடியோஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காமல் நம்ம மினி ஃபுட்ஸ் ஜெய்சிங் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.
தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.